கொடுவ மனுஷி தலைய வெட்டி காலை வெட்டி கையை வெட்டி இப்படி காலை இருக்க கையை இருக்க வெட்டின குடும்பத்தை வெள்ளூர் நாட்டிலேயே சேர்க்கப்படாதுப்பா சாமி. ஐயோ சாமி, காலறுக்க கையறுக்க எங்க பிள்ளைய கூறு போட்டுட்டாங்களே. இப்படி துண்டு துண்டாக்கப்பட்ட ஒரு ஆணின் சடலத்தை தான் போலீசார் அந்த கண்மாயில் இருந்து தூக்கி வந்தனர். தலை இல்லாத அந்த முண்டத்தை தேடி திரிந்தவர்களுக்கு தலை தனியாக எடுத்து எரிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இங்கே நடந்த போராட்டமும் கண்ணீர் கதறல்களும் அந்த படுகொலைக்காகத்தான். சடலமாக மீட்கப்பட்டவர் மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கோட்டநத்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாண்டி. 45 வயதான இவர் தனியார் பால் பண்ணையில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். சம்பவத்தன்று வழக்கம் போல வேலைக்கு சென்ற பாண்டி மீண்டும் வீடு திரும்பவில்லை. செல்போனில் பாட்டு ஒலித்தபடி பால் கேனுடன் வண்டி மட்டும் பாதி வழியில் நின்றிருக்கிறது. உள்ளே பாண்டி இல்லை. அக்கம்பக்கத்தில் விசாரித்த போதுதான் 5 பேர் கொண்ட கும்பல் பாண்டியை சுமோ காரில் கடத்தி சென்றது தெரிய வந்திருக்கிறது. எப்படியும் பாண்டி திரும்ப வந்துவிடுவார் என்று நினைத்திருந்த வேளையில்தான் இப்படி நரசிங்கம்பட்டி அருகே உள்ள சோளிங்கன் குட்டை கண்மாயில் முண்டமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஆடையை வைத்து அது பாண்டிதான் என உறுதி செய்த போலீசார் கொலையாளிகளையும் பாண்டியின் தலையையும் தேடியிருக்கிறார்கள். அப்போது மேற்கொண்ட விசாரணையில் குடும்பத்திற்குள் நீண்ட காலமாக சொத்து பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அதனால் பாண்டி கடத்தி கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது. அந்த சமயத்தில்தான் ரூபாவதி, கார்த்திகேயன் என 5 பேர் காவல் நிலையத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைந்து இருக்கிறார்கள். ரூபாவதி வேறு யாருமல்ல, பாண்டியின் தம்பி மனைவி. பல கால சொத்து பிரச்சனையில் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. ஆம், பாண்டியின் தம்பி வாஞ்சிநாதன். இவருக்கும் கைது செய்யப்பட்ட ரூபாவதி என்ற பெண்ணுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் முடிந்து குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் வாஞ்சிநாதன் கடந்த 2021ஆம் ஆண்டு மாரடைப்பினால் இறந்து போயிருக்கிறார். கணவன் இறந்த உடனே ரூபாவதி கார்த்திகேயன் என்பவரோடு பழகி அவரை 2வது திருமணமும் செய்து வாழ்ந்து வந்திருக்கிறார். வாஞ்சிநாதன் உயிரோடு இருந்தபோதே சொத்துக்களை சண்டை போட்டு தனது பெயரில் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் ரூபாவதி. ஆனால் 2வது திருமணம் செய்து கொண்டதால் தம்பியின் பிள்ளைகளுக்குத்தான் சொத்துக்களை கொடுப்பேன், உனக்கு தரமாட்டேன் என கராராக கூறியிருக்கிறார் பாண்டி. இதனால் இருவருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாகவே பகை மூண்டிருக்கிறது. ஊரை கூட்டி 30 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டு முறையிட்ட போதும் ரூபாவதியை நம்பி பாண்டி ஒத்த பைசாவை கூட கொடுப்பதா இல்லை. இந்த ஆத்திரத்தில் ரூபாவதியின் 2வது கணவன் கார்த்திகேயன்
அடிக்கடி பாண்டியின் வீட்டிற்கு வந்து தகராறு செய்திருக்கிறார். அப்படி இருந்தும் பாண்டி மனம் மாறுவதாக இல்லை. அப்போதுதான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு பாண்டியின் மரணம்தான் என நினைத்து அந்த சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார் ரூபாவதி. சம்பவத்தன்று பால்வண்டி ஓட்டி வந்த பாண்டியை வழிமறித்து காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். காரில் வைத்தே பாண்டியிடம் சொத்துக்களை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளனர். அதற்கு சற்றும் மசியாத பாண்டியின் தலையை தனியாக வெட்டி எடுத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். பின் சடலத்தை மறைக்க சோளிங்கன் குட்டையில் முண்டத்தை கல்லை கட்டி இறக்கிவிட்டு தலையை பெட்ரோல் ஊற்றி எரித்து காணாபிணமாக்கியுள்ளனர். விசாரணை முடிவில் போலீசார் ரூபாவதி, கார்த்திகேயன் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.